7 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தலைமை செயலகம் முன்பு மறியல் போராட்டம் செய்ய முயன்ற 5000த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியைகள் கைது செய்யப்பட்டனர். மத்திய அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும், ஆசிரியர் தகுதி தேர்வை ரத்து செய்ய வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை தொடர வேண்டும் என்பது உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் தொடர் மறியல் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. வியாழக்கிழமையன்று தலைமைச் செயலகம் முன்பு மறியல் போராட்டத்தில் பங்கேற்க தமிழகம் முழுவதிலும் இருந்து 5000த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியைகள் வந்திருந்தனர். போராட்டக்காரர்களை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். தங்களது கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றும் வரை தங்களது போராட்டங்களை தொடரப்போவதாக தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் பொதுச் செயலாளர் ரங்கராஜன் தெரிவித்தார். தமிழ்நாட்டு பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய இடைநிலை ஆசிரியர் பெருமக்களுக்கு மத்திய அரசு அறிவித்துள்ள 6வது ஊதிய குழுவில் அறிவித்துள்ள ஊதியத்தை தமிழ்நாட்டில் பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு வழங்கிட வேண்டும். அத்தோடு ஆசிரியர் தகுதி தேர்வை நீக்க வேண்டும், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய முறை தொடர வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வைத்து 4568 ஆசிரியர் பெருமக்கள் கலந்து கொண்டு கைதாகி சிறை சென்றுள்ளனர். இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் புதன்கிழமை அன்று 5000த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மறியல் போராட்டம் செய்ய முயன்ற போது அவர்களை போலீசார் கைது செய்து பின்னர் விடுவித்தனர். அதைத் தொடர்ந்து 2வது நாளாக ஆசிரியைகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.